அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. நற்புலரி தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி 9th சென்ஸ் சயின்ஸ் அண்ட் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைய நடத்தும் இந்த இணையவழி இணைய பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு அவேர்னஸ் ஆன் சைபர் கிரைம். இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்குவது தினமும் காலை நற்புலரியில் சேவஸ் சேவஸின் முதல் நிகழ்வாக சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக தங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தவும். அடுத்து அஃபர்மேஷன். அவரவர் சங்கல்பங்களை தினமும் குறைந்தபட்சம் ஒரு 5 முறை அதை அடைந்ததாக நினைத்து அதனை வாய் விட்டு சத்தமாக சொல்லவும். மியூட் செய்து. அடுத்ததாக விஷுவலைசேஷன். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து அதனை அனுபவித்து கற்பனை செய்து மனதளவில் கண்களை மூடி காட்சிப்படுத்தி பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். அனைவரும் சுவாச பயிற்சி. இதயத்தின் வழியாக மூச்சினை உள்ளே இழுக்காமல் வயிற்றின் வழியாக மூச்சினை 3 செகண்ட் உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் வெளியே விடும். இதனை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ரீடிங். தினமும் நற்புலரியல் ஒவ்வொரு தலைவரை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தலைவர்கள் ஹாட்டாங் போனி மா. As the founder and CEO of Tencent, Hattang Pony Ma is a key figure in the Chinese tech industry.
சைனீஸ் டெக் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு நபர். He has significantly contributed to growth of social media and online gaming platform. ஆன்லைன்ல கேம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சொன்னோம்னாலே அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய பேக்எண்ட்ல செயல்படக்கூடிய நாடு அப்படின்னா சைனான்னு சொல்லலாம். ஸோ அந்த சைனாவுல ஒரு கேம் இண்டஸ்ட்ரி, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இண்டஸ்ட்ரிக்கு, ஒரு மீடியாவுக்கு ஒரு முக்கிய பர்சனா இருந்து செயல்படக்கூடிய ஆள் ஹேட்டன் போனி அப்படின்றவங்க. ஸோ அவங்களை பற்றி தகவல்கள் இன்னும் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இணையத்தில் தகவிறக்கம் செய்து கொண்டு தெரிந்து கொள்ளும். அந்த வகையில் அடுத்ததாக ஸ்கிரைபிங். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்திருக்கிறோம், அதனை எப்படி அடைய போகிறோம், ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் என்னென்ன, அதுல நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னென்ன அப்படின்ட்டு தினமும் காலை நம் ஜேர்னலிருந்து தொடங்கினால் அதனால் நிச்சயமாக வெற்றி நாளாக அமைவதற்கு நமக்கு உபயோகரமாக இருக்கும். அந்த வகையில் தினமும் சேவர்ஸ் குறைந்தபட்சம் 6 நிமிடம் நம் நற்புலரியில் பார்த்து வருகிறோம். இந்த சேவர்ஸ் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி தொடக்கமாக அமைவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி குமரேசன். உங்களுடைய சிக்னல் வீக் ஆயிடுச்சுனால வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. கொஞ்சம் சரியான பொசிஷனுக்கு வந்துருங்க. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் நற்புலரி தளத்தில் பயிற்சி தர வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆளுமைகளையும் நான் இனிதே வரவேற்று முடிகின்றேன். நண்பர்களே, நற்புலரி ஆரம்பித்து இன்றுடன் 399வது நாளை எட்டியில் பிடித்திருக்கின்றோம். நாளை 400வது நாள் சிறப்பு நிகழ்ச்சியை கொண்டாட இருக்கின்ற இந்த தருணத்தில் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், இதனால் பயன் தந்து கொண்டிருக்கின்ற எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் தினசரி வந்து பயிற்சி வாங்கி கொண்டிருக்கின்ற அனைத்து ஆளுகளையும் நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறது நற்புலரி ஒருங்கிணைப்பு குழு. இன்று பயிற்சி தர வந்திருக்கக்கூடிய ஆளுமை நமக்கு புதியவர் அல்ல. தொடர்ந்து நமது பயிற்சியின் பங்கேற்பாளராகவும் பயிற்சி தருபவராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வருபவர். செல்வ சிந்தனை என்கிற அமைப்பை நிறுவி அதன் மூலம் தன் வாழ்நாளில் குறைந்தபட்சம் 1,00,000 பேரையாவது செல்வந்தர்களாக மாற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்குடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் நபர் இவர். அதன் விளைவாக அவருக்கென்று ஒரு ஃபாலோவர் அமைப்பு இருந்து வருகின்றது. இவருடைய பெயருக்கு முன்னால் அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்கும். ஆம், இவர் வைப்ரண்ட் என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்றார் அன்புடன். இன்றைய பயிற்சி தர வந்திருக்கக்கூடிய ஆளுமை அவர்கள் திரு வைப்ரண்ட் அசோக்குமார். அசோக்குமார் என்பது அவர் பெயர், வைப்ரண்ட் என்பது அவருடைய நண்பர்களும் அவருடைய ஃபாலோவர்களும் தொடர்ந்து அழைத்து வரும் பெயர். வாழ்க்கையில் ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வைப்ரண்ட் அசோக்குமார் அவர்கள் அந்த பெயரை வைத்திருக்கிற குழு. அந்த ஆளுமை நமக்கு இன்னும் பயிற்சி தர இருக்கின்றார். இன்று இந்த மாத தலைப்பான அவேர்னஸ் ஆன் சைபர் கிரைம், இந்த தலைப்பின் கீழ் அவருடைய அனுபவத்தை நமக்கு பகிர்ந்தளிப்பார். அனைவரும் கேட்டு பார்த்து கண்டு ரசித்து பயன்பெறுவோமாக. வாருங்கள் திரு வைப்ரண்ட் அசோக்குமார், தங்கள் பயிற்சியை தருக அனைவரும் கண்டு கேட்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனி காலை செல்வ வணக்கம். அனைவருக்கும் செல்வ வணக்கம் ஐயா. செல்வ வணக்கம் அடி. இனிய காலை நட்புணரை வணக்கம். அற்புதமான காலை வேளை. இந்த காலை வேளையிலே எல்லோரும் சுகமாக உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மனிதர்களை மட்டும் தட்டி எழுப்பாமல் அவருடைய மனங்களையும் சேர்த்து தட்டி எழுப்பக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நட்புலரி என்ற இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்காக வித்திட்ட இதனுடைய நிறுவனர் திரு குமரேசன் ஐயா அவர்களும் அவருடன் ஒருங்கிணைந்து வழங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய லட்சுமி நாராயணன் ஐயா அவர்கள் மற்றும் சுமதி அம்மா போன்ற பல நல்ல உள்ளங்கள் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை நட்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு முதற்கண் என்னுடைய நன்றிகளை உங்களுக்கு உரிதாக்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். இந்த மாதம் அவர் கொடுத்திருக்கின்ற தலைப்பு சைபர் கிரைம். சைபர் கிரைம் என்று அவர் சொன்னவுடன் இந்த சப்ஜெக்ட்ல நாம சைபர் ஆச்சே, நாம என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சேன். சைபர் கிரைம் பத்தி சைபரா இருக்கிற நாம என்ன கொடுக்கறதுன்னு யோசிச்சப்போ சரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொடுப்போம் என்ற பொழுது குமரேசன் ஐயா கிட்ட உரையாடும் பொழுது அப்படி எந்த அனுபவங்களே இல்லை என்று
நேரடியாக எனக்கு அனுபவங்கள் இல்லை. ஆனால் நம்மிடம் வந்து கவுன்சிலிங் பெற்ற பல மாணவர்கள், அரசு அதிகாரிகள், இன்னும் பல குடும்ப பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள், தலைவிகள் என்று அவர்களுடைய அனுபவங்களை நிறைய நாம் பார்த்திருக்கிறோம். ஓஹோ! ஆக அந்த வகையில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றதே. ஏனென்றால் அவர் முதல்ல சைபர் கிரைம்னு சொன்ன உடனே நான் நினைத்தது என்னன்னா, முதல்ல இந்த பண மோசடி ஈடுபடக்கூடியது மட்டும்தான் சைபர் கிரைமா இருக்குமோ என்று நினைத்தேன். ஆனா இல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. சரி, நம்ம அங்க போறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பாடலோட போயிடலாம்னு நினைக்கிறேன். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை, வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். ஓ ஓ ஓ ஓ. நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். இந்த பாடல் வரும்போது சமூகத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது மதமும் ஜாதிகளும் தான். அப்பொழுது எழுதப்பட்ட ஒரு அற்புதம். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்கள் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஆகவே எப்பொழுது இந்த பணம் என்று ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து மனிதன் முற்றிலுமாக மாறிவிட்டதாக பல மனிதர்கள் கருதுகிறார்கள். இப்ப இந்த பாடல்ல இடம்பெற்றது போல, நாம் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான் மதியும் மாறவில்லை, மீனும் கடலும் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. ஆனால் மனிதன் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கின்றான். காரணம் என்னவென்றால், படைக்கப்பட்ட இந்த பூமியிலே மனிதனுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அது என்ன வாய்ப்பு என்றால், தான் விரும்பியபடி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு. வேற எந்த உயிரினத்திற்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அப்படி வழங்கப்பட்டிருக்க அந்த வாய்ப்பை அவன் பயன்படுத்தி கொண்டு அவன் முன்னேறுவதற்கு அவன் கையில் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒன்றுதான் அறிவியல். அந்த அறிவியலை கொண்டுதான் இன்று மனிதன் தான் வாழும் வாழ்க்கையை தனக்கு தேவையானதாக அவன் மாற்றிக்கொண்டிருக்கிறான். இந்த பூமியில் தான் விரும்பும் வகையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஆற்றல் படைத்தவன் மனிதன் மட்டுமே. அந்த வகையில் எல்லா மனிதர்களும் தான் விரும்பும் வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகின்றனர். தன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள விரும்புகின்றனர். அப்படி மனிதர்கள் தன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள உருவாக்கப்பட்ட அற்புதமான விஷயம்தான் நாம் என்னை கையில பார்க்கக்கூடிய அந்த சயின்ஸ். வேறு எந்த நூற்றாண்டிலும் இல்லாத அளவுக்கு இந்த நூற்றாண்டான 21ஆம் நூற்றாண்டில் அறிவியலுடைய வளர்ச்சி அசுர வளர்ச்சி அடைந்திருக்கின்றோம். ஒரு பொருளை தொட்டுத்தான் தூக்க முடியும் என்று நாம் கருதி கொண்டிருந்த காலத்தில் இப்போ நம்ம ஒரு பொருளை தொடாமலே இயக்க முடியும் என்கிற நிலைக்கு நாம் மாறி வருகிறோம். அதன் அடிப்படையில் நாம் வாழும் உலகம் நாம் கண்களால் பார்க்கும் உலகம் மட்டுமல்ல, நாம் கண்களால் பார்க்க முடியாத, நம்மளால் தொட்டு உணர முடியாத ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பது நிதர்சனமான உண்மை. அது பல பேர் அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். இன்றைய காலச்சூழலில் அப்படிப்பட்ட உலகத்தை நாம் தவிர்ப்பது இயலாத காரியமாகும். அது என்ன உலகம்? அதுதான் டிஜிட்டல் வேர்ல்டு. ஆகவே நாம் இன்று பிசிக்கலா வாழக்கூடிய இந்த உலகத்தை தாண்டி நாம் வாழக்கூடிய, நாம் அறியாமலேயே அறிந்தும் அறியாமலே வாழக்கூடிய ஒரு அற்புதமான உலகம் டிஜிட்டல் வேர்ல்டு. அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்கு இன்னொரு பெயர் சொல்கிறார்கள், அதாவது சைபர் வேர்ல்டு என்று. ஏன் அதை சைபர் வேர்ல்டு என்று கூறுகிறோம்? பூஜ்யத்திற்குத்தான் மதிப்பே இல்லையே, மதிப்பே இல்லாத ஒன்றை நாம் இதற்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறோமே என்று. ஆகவே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் பூஜ்யத்திற்கு தனியாக மதிப்பில்லை என்று கருதி கொண்டிருந்த நேரத்திலே ஒரு அற்புதமான கவிஞர் ஒருவர், அல்ல அல்ல, பூஜ்யம் மிக மதிப்பு வாய்ந்தது என்பதை தன்னுடைய பாடலின் வழியாக இந்த உலகத்திற்கு தெரிவித்தார். அவர்தான் கவிஞர் கண்ணதாசன்.
என்ன அந்த பாடல் என்றால், பூஜ்ஜியத்திற்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். பாருங்க, எவ்வளவு பெரிய தத்துவத்தை ரொம்ப எளிதாக நமக்கு விளக்கியிருக்கின்றார். அது அவ்வளவு எளிதாக புரியக்கூடிய விஷயம் அல்ல. எப்படி பூஜ்ஜியத்திற்குள் ஒரு ராஜ்யத்தை அமைத்துக் கொண்டு புரியாமலே ஒருவன் இருப்பானோ, அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவனோ, அப்படி இன்று நம்ம எல்லாரையும் இயக்கிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பூஜ்ய உலகம்தான் இந்த சைபர் வேர்ல்டு. அது அவ்வளவு எளிதாக நமக்கு புரிந்து விடாது. நாம் இன்று இருக்கக்கூடிய இந்த காலச்சூழலை அதை நாம் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் அதை தவிர்த்து வாழ்வது கடினம். ஆகவே அவர் இருக்கின்ற காலத்தில் அந்த பூஜ்யத்திற்குள் இருந்து ஆண்டு வந்தது இறைவன் என்று முடித்துவிட்டு சென்று விட்டார். ஆனால் இன்று எந்த அளவுக்கு அறிவியலுடைய வளர்ச்சி நமக்கு பயன் அளிக்கின்றதோ அதே அளவிற்கு அது நமக்கு ஆபத்தும் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவியல் எவ்வளவு தூரம் வேகமாக நமக்கு அதை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கைக்கு பயன் தரும், அதை தவறாக பயன்படுத்தினால் நமக்கு வாழ்க்கைக்கு ஆபத்தை கொண்டு வந்து விடும். ஆகவே எந்த அளவுக்கு நமக்கு அது வளர்ச்சி இருப்பதாக நினைக்கின்றோமோ அந்த அளவுக்கு அதுல வீழ்ச்சியும் அதில் நமக்கு அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சைபர் வேர்ல்டை எந்த அளவுக்கு நாம் சரியாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்குத்தான் அது இறைத்தன்மை நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக தவறான வழியில் பயன்படுத்த நினைத்தால் இந்த உலகத்தில் இறைத்தன்மை மட்டுமல்ல, எந்த உலகத்தில் சைபர் வேர்ல்டுல இறைத்தன்மை மட்டுமல்ல, சாத்தானும் நிறைந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்குதான் நமக்கு சிசிடிவி கேமரானா என்னன்னு தெரியும். ஆனா அதை கூட அன்னைக்கு ஒரு அற்புதமான பாடல்ல கவிஞர் கண்ணதாசன் வழங்கி விட்டார். ஆகவே சைபர் வேர்ல்டு நம்ம கண்ணால பார்க்க முடியாது, தொட்டு உணர முடியாதே தவிர, ஆனால் கண்ணதாசன் அவர்கள் அன்றே அதை பற்றி ஒரு பாடல் வரியில் குறிப்பிட்டிருக்கிறார். இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. இன்று இரவு அப்படித்தான் இருக்கின்றது. நம்முடைய இரவுகள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லோரும் உறங்கிவிட்டோம் என்று. ஆனால் பல இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் கண் விழித்து வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. அறிவுக்கு 1000 கண்களாம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் அதை பயன்படுத்தாமல் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்துல வாழ்வது கடினம். எந்த உலகத்தில்? சைபர் வேர்ல்டுல. கொஞ்சம் அசந்தாம்னா என்ன ஆகும்? மொத்தம் பறிபோகிவிடும். ஆகவே எந்த அளவுக்கு நாம் அந்த சைபர் வேர்ல்டுக்குள்ளர நமக்கு பயன் அளிக்கின்றதோ அந்த அளவுக்கு அதில் ஆபத்தும் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர்த்து நம்மளால் வாழ முடியாதா? எப்படி வாழ யோசித்து பாருங்கள். ஏனென்றால் இன்று நம்முடைய வாழ்க்கையாக ஒன்றோடு ஒன்று கலந்து விட்ட ஒன்று மனிதர்கள் உடலிலே செல் இருக்கின்றோ, கைகளிலே செல் இல்லாத மனிதர்கள் இல்லை. ஆகவே செல்போன் என்பது மனிதன் முதலில் பயன்படுத்த ஆரம்பித்தது தொலைத்தொடர்புக்காக, அதாவது பேசுவதற்காக பயன்படுத்தினான். அடுத்தது கடித வரவுகளை அனுப்புவதற்காக SMS எல்லாம் அனுப்புறதுக்கு, MMS எல்லாம் அனுப்புறதுக்கு பயன்படுத்த ஆரம்பித்து இன்று உள்ளங்கைக்குள் உலகம் வந்து விட்டது. இன்று எல்லா வேலைகளையும் ஒரு மொபைல் போன்ல இருந்து நம்மளால பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்தாச்சு. அப்ப அந்த அளவுக்கு வந்த பிறகு அதுல நாம எவ்வளவு விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா, அறிந்து கொண்டிருக்கிறோமா, அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய இந்த மாதம் முழுதும் இதை பற்றித்தான் நாம் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்று நான் ஒரு 3 விஷயங்களை மட்டும் எடுத்து வைக்கலாம் என்று இருக்கின்றேன். சைபர் குற்றங்களில் நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய குற்றங்கள் என்னென்ன என்று பார்த்தோம் என்றால், 1 பண ஆசையில் நடைபெறக்கூடிய குற்றங்கள். 2 பெண் ஆசையினால் ஏற்படக்கூடிய குற்றங்கள். 3 பகை மற்றும் பழிவாங்கும் உணர்வுகளால் ஏற்படக்கூடிய குற்றங்கள். இந்த 3 குற்றங்களைத்தான் நான் மிகப்பெரிய குற்றங்களாக அதில் நான் பார்க்கின்றேன். 1 பண ஆசையினால் ஏற்படக்கூடிய குற்றங்கள், 2 பெண் ஆசையினால் ஏற்படக்கூடிய குற்றங்கள், 3 பகை மற்றும் பழிவாங்குதல் உணர்வினால் ஏற்படக்கூடிய குற்றங்கள். சரி, முதலில் நாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் சைபர் வேர்ல்ட்ல அந்த குற்றங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், எது குற்றம் என்று நாம் பார்த்தோம் என்றால், ஏமாற்றும் நோக்கில் செய்யப்படும் அனைத்து செயல்களுமே குற்றங்கள் தான். ஆகவே இந்த சைபர் வேர்ல்டு என்ற இந்த உலகம் நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பயன் தருகிறதோ அந்த அளவுக்கு அந்த உலகத்தை நாம்
அந்த தொழில்நுட்பத்தை, அந்த கருவிகளை எல்லாம் நாம் எந்த அளவுக்கு அடுத்தவனை ஏமாற்ற வேண்டும் என்ற நோக்கில் நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அது அனைத்துமே குற்றங்கள் தான். நான் சொன்னது ஒரு மிகப்பெரிய குற்றங்களாக 3, ஆனால் அதை நம்ம பல வகைப்படுத்த முடியும். ஆகவே இந்த கண்ணால் பார்க்க முடியாத, கையால் தொட்டு உணர முடியாத இந்த உலகத்திற்குள் எவரெல்லாம் அடுத்தவர்களை ஏமாற்றும் நோக்கில் செய்யப்படக்கூடிய அனைத்து செயல்களுமே குற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, குற்றத்திற்கு அடிப்படையாக இருப்பது என்ன? அதாவது ஏமாற்றத்துக்கு அடிப்படையாக இருப்பது என்ன? சதுரங்க வேட்டை என்கிற ஒரு திரைப்படத்துல ரொம்ப அற்புதமாக நடிகர் நடராஜ் சொல்லுவாரு. சரிங்களா? ஒருத்தனை ஏமாத்தணும்னா அதுக்கு பேசிக் ரூல் இருக்குன்னுவாரு. சரிங்களா? அந்த பேசிக் ரூலை பயன்படுத்தி தான் இன்று பல பேர் ஏமாற்றப்படுகிறார்கள். அது என்ன பேசிக் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனை ஏமாற்ற வேண்டுமானால் அவனிடம் கருணையை எதிர்பார்க்க கூடாது. அதற்கு பதிலாக அவனுடைய ஆசையை தூண்ட வேண்டும். இதுதான் அந்த சதுரங்க வேட்டையில் சொல்லப்படக்கூடிய அந்த அடிப்படை விதி. ஒருத்தனை ஏமாற்றுவதற்கான அடிப்படை விதி என்ன? ஒருவனை ஏமாற்ற வேண்டுமானால் அவனுடைய கருணை எதிர்பார்க்க கூடாது. அதற்கு பதிலாக அவனுடைய ஆசையை தூண்ட வேண்டும். அப்போ நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த சைபர் வேர்ல்டில் நடைபெறக்கூடிய சைபர் குற்றங்களுக்கெல்லாம் எது அடிப்படை காரணங்களாக இருக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், உள்ளார்ந்த அந்த அடிப்படை காரணம் ஆசை. 1 பண ஆசை, 2 பெண் ஆசை. இது சார்ந்த குற்றங்கள் தான் அங்கே அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் நாம் எந்த வகையில் விழிப்புடன் இருக்க வேண்டும். நாம் எதற்கெல்லாம் நம்முடைய மொபைல் போனை யூஸ் பண்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1, இன்னைக்கு நம்மளுடைய பண பரிவர்த்தனைகளை எளிமையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மொபைல் பேங்கிங். 2, ஆன்லைன் ஷாப்பிங். அப்ப நம்ம வர்த்தகத்தை கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்த காலம்லாம் மலையேறி போய் இன்னைக்கு நீங்க ஆன்லைன்ல தேவையான பொருட்களை போட்டால் வீடு வந்து சேர்க்கிறது. 3, ஆன்லைன் சர்வீசஸ் ஆப். நமக்கு தேவையான எல்லா சர்வீஸும் இன்னைக்கு ஆன்லைன்ல வந்தாச்சு. மருத்துவர் உள்பட, தபால் சேவை உள்பட, உங்கள் வீட்டுக்கு காய்கறிகள், பால் வாங்குவது உட்பட எல்லாம் ஆப்ல கொண்டாந்தாச்சு. ஏன் நம்ம வெளியில போய் ஃபுட்டு வாங்கிட்டு வர கூட தேவையில்லை. இப்போ ஆப்ல வந்தாச்சு. டாக்ஸி புக் பண்ணணுமா, ஆட்டோ புக் பண்ணணுமா, பைக் புக் பண்ணணுமா, எல்லாம் ஆப்ல வந்தாச்சு. வெளியூர் போறீங்களா, டிராவல் பண்ணணுமா, ஆப்ல புக் பண்ணிக்கலாம். ரூம் புக் பண்ணுமா, ஆப்ல புக் பண்ணிக்கலாம். ஃபுட்டு கூட வேணுமா, ஆப்ல புக் பண்ணிக்கலாம். எவ்வளோ வசதிகள் அந்த ஆப்ல வந்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக ஆன்லைன் கேம்ஸ். சரிங்களா? இன்னைக்கு பல பேருக்கு கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, அது களத்திற்கே சென்று விளையாட முடியுமா? அப்ப அதுக்கான நேரம் நமக்கு இருக்குதா? இல்லை. அப்ப நம்முடைய கால ஓட்டத்துல நமக்கு இருக்கிற இந்த குறைவான நேரத்துல உட்கார்ந்த இடத்திலே அல்ல இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நம்ம விளையாடுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான விளையாட்டுகள் ஆன்லைன் கேம். அதுக்கு அடுத்தபடியா ஆன்லைன் வியாபாரங்கள். அதுக்கு அடுத்தபடியா சோசியல் மீடியா. இவ்வளவுமே நம்ம ஒரு போன்ல இருந்துட்டு நம்ம என்ன பண்றோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனா அந்த இடத்துல நம்ம ரொம்ப ரொம்ப அவேர்னஸோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்முடைய நட்புலரினுடைய நிறுவனர் திரு குமரேசன் ஐயா அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை எடுத்து நம் முன்வைத்திருக்கின்றார். நாம் அவேர்னஸோட இருக்கிறோமா? இல்லை. ஆசை தூண்டப்படுகிறது ஆன்லைன்ல. ஆகவே என்ன ஆசை தூண்டப்படுகிறது? இலவசங்கள் என்று வரக்கூடிய இணைப்புகள், சலுகைகள் என்று வரக்கூடிய இணைப்புகள், தள்ளுபடி என்று வரக்கூடிய இணைப்புகள், இதையெல்லாம் சொடுக்காதீர்கள். சொடுக்கினால் மாட்டிக்கொள்வீர்கள். உங்களை அறியாமலே உங்களுடைய வங்கியில் இருந்து பணம் களவு போகிறது. நிறைய தகவல்கள் எனக்கும் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனா என்ன பண்றது, நமக்கு வரக்கூடிய குறுஞ்செய்தியிலோ அல்லது மின்னஞ்சலிலோ அல்லது வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய அந்த புலனத்தில் வரக்கூடிய எந்த செய்தியுமே நமக்கு தொடர்பில்லாத செய்திகளை நாம் என்ன பண்ணிடணும், உடனே டெலீட் பண்ணிடணும். நாம் அப்படி பண்றது இல்லை. ஏதாவது ஒரு செய்தி வந்ததுன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்க்குறோம். அதே போல இன்னைக்கு பல பேருடைய தனிமையை போக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக நாம் பார்ப்பது, நமக்கு நேரமே போலையே, பொழுதே போகலையேன்னு கவலைப்படக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் வாய்த்திருக்கக்கூடிய ஒரு வரமாக அவர்கள் பார்ப்பது சோசியல் மீடியா வலைதளங்கள். அந்த சமூக வலைதளங்களில் ஆண்கள் சிக்கிக்கொண்டாலும் பெண்கள் சிக்கிக்கொண்டாலும், சிக்கிக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை முடிந்தது. எப்படி 8 கால் பூச்சி பின்னி வைத்திருக்கக்கூடிய அந்த வலையில் சிக்கக்கூடிய பூச்சிகள்
அதற்கு இரையாகிறதோ அதே போலதான் சமூக வலைதளங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய பலர் அதிலே இரையாகின்றனர். அந்த வகையில் என்னிடம் வந்த சில மாணவர்கள், அந்த மாணவர்கள் அவர்கள் என்னிடம் தெரிவித்த விஷயம் என்னவென்றால், ஆபாச வலைதளங்கள். ஆகவே ஆபாச வீடியோ கால் என்று சொல்லக்கூடிய அந்த ஆபாச வீடியோ காலில் சென்று தன்னுடைய இச்சையை போக்கிக் கொள்வதற்காக அவர்கள் ஈடுபட்டதனுடைய காரணமாக அதையெல்லாம் அவங்க அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள மிரட்டுறது. அதனால இதெல்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள். அப்போ அவங்க கிட்ட கவுன்சிலிங் பண்ணும்போது தான் தெரியுது எந்த மாதிரியான சிக்கல் அவங்க இருக்கிறாங்க. ஆகவே தன்னுடைய உணர்வினால், காம உணர்வினால் சென்று இப்படிப்பட்ட தலங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சில மாணவர்கள் கவுன்சிலிங்க்கு வரும்போது தான் தெரியுது நமக்கு. அப்போ எந்த மாதிரியான சிக்கல்ல, பிரச்சனையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர்களுடைய இச்சையின் காரணமாக ஏற்பட்ட அந்த ஆபாச வீடியோக்களில் சென்று அவர்கள் தன்னை முகம் காட்டி செய்த காரியங்களை எல்லாம் அவர்கள் படம் பிடித்து வைத்து அவர்களை மிரட்டி அவ்வப்பொழுது 1000, 2000, 3000, 4000, 5000 எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணத்தை கறந்து கொண்டே இருந்தார்கள். அப்புறம் அது யாருக்கு கால் பண்ணுறதெல்லாம் நம்ம கண்டுபிடித்து அவளை மிரட்டி விட்ட பிறகு இப்போ அந்த தொந்தரவுகள் இல்லை அவங்களுக்கு. அதே போல குடும்ப பெண்மணிகள் அத்தனை பேருமே வீட்டில் இருந்தபடியே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த வகையில் அவங்களுக்கு இதை வாங்கினா இது இலவசம், இதை வாங்கினா இவ்வளோ தள்ளுபடி, இது வாங்கினா இவ்வளோ சலுகை, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஆஹா பரவாயில்லையே, இதெல்லாம் கடைக்கு போய் வாங்கினா ரொம்ப பணம் அதிகமாக செலவாகும் என்று அவர்கள் ஆன்லைன் பேரில் இப்படி வரக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்த்து ஏமாந்து அந்த தளத்திலே பொருட்களை வாங்குவதோ அல்லது தன்னுடைய பற்றிய தகவல்களை எல்லாம் கொடுத்து அந்த பணம் பறிபோகிறது. அதே போல பல அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு இந்த சமூக வலைதளத்திலே கிடைக்கக்கூடிய நட்பாக பார்க்கக்கூடிய பெண்களை வைத்து அரசு அதிகாரிகள் ஏமாற்றப்படுகிறார்கள். அதையும் நான் பார்த்தேன் இந்த சமுதாயத்தில். அதற்கு பிறகு இன்னொரு விஷயங்கள் கூட சொல்கிறேன், ஆனால் அது எந்த கடை என்று சொல்ல முடியாது. நான் பார்த்த ஒரு கடையிலே அவங்க ரெகுலராக ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கடை. அங்கே பல பேர் வந்து தன்னுடைய நம்பரை கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறாங்க. அங்கே கடையில் வேலை செய்கிற பையன் அந்த ரீசார்ஜ் பண்ணி முடிச்சோன்னே அவன் பெண் எடுத்து டிக் பண்ணுறான், ரீசார்ஜ் ஆயிடுச்சுங்க அப்படின்னு. அதில் அவன் டிக் அடிக்கும்போது நான் கவனித்தேன், ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் ப்ளூ பெனில் டிக் அடிக்கிறான், ஒரு சில நம்பர்ஸ் எல்லாம் ரெட் கலர் பெனில் டிக் அடிக்கிறான். என்னடா தம்பி என்ன ஒன்று ஒரு சிலதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு முதல்ல அவன் சொல்லலை. அப்புறம் அவனை துருவி கேட்கும்போது தான் தெரிகிறது அதில் என்ன இருக்கிறதுன்றது. அவன் சொல்வது, அண்ணா இந்த ப்ளூ கலர் டிக் அடிச்சிருக்கிறதெல்லாம் ஆண்களுடைய தொலைபேசி எண்கள், மொபைல் எண். இந்த ரெட் கலர் டிக் அடிச்சிருக்கிறதெல்லாம் வந்து பெண்களுடைய மொபைல் எண். சரி, அது எதுக்குப்பா அப்படி ரெட் கலர் டிக் அடிக்கிறேன்னு. இல்லை, இந்த ரெட் கலரில் டிக் பண்ணியிருக்க இந்த நம்பர்லாம் கலெக்ட் பண்ணி ஒருத்தட்ட கொடுத்தா அவர் கொஞ்சம் பணம் தருகிறார். செயல்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஆக இன்று இந்த சிக்கல்கள் எல்லாம் ஈடுபடாமல், இதில் மாட்டிக்கொள்ளாமல் நாம் இதையெல்லாம் தவிர்த்து விடலாமா இந்த உலகத்தில் என்றால், இந்த கருவிகளை நம்ம செல்போன் இல்லாமல் இன்னைக்கு வாழ முடியுமானா முடியாது. ஏன்னா இன்னைக்கு எல்லா விதமான ஆதாரங்களும், எல்லா விதமான தகவல்களும் நமக்கு கொடுப்பது அதுதான். நீங்க ஒரு பெரிய டாக்குமெண்ட்டுக்கு ஒரு பீரோவே வச்சிருக்கிறீங்கன்னா அவ்வளவு பெரிய பீரோ தூக்கிட்டு போக வேண்டியதில்லை. எங்கேயுமே உங்க மொபைல் போனை எடுத்துக்கிட்டு போனா போதும், எல்லா ஆதாரங்களும் அதில் இருக்கின்றது. எந்த இடத்துல வேணுமோ, என்ன ஆதாரம் வேணுமோ நீங்கள் காண்பித்துக் கொள்ளலாம், பயன்படுத்திக் கொள்ளலாம். முன்பு ஒரு காலத்தில் வந்துன்னா பேங்க் போய் பணம் எடுக்கணும்னா பாஸ்புக் கொண்டு போகணும், அங்கே விட்ரால் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், கியூவில் நிற்கணும், வாங்கணும். அதுக்கு அடுத்தது ஏடிஎம் மிஷின் வந்து ஏடிஎம் கார்டு. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ எவ்வளோ அட்வான்ஸாக நாம மாறியாச்சு. அதுவும் என்னைக்கு நமக்கு லாக்டவுன் ஒன்று வந்ததோ அது வரைக்கும் நமக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. மனிதர்களை எல்லாம் முடக்கி வைக்கக்கூடிய கொரோனா என்ற காலகட்டம் வந்த பொழுது, லாக்டவுனில் நம்ம சிக்கின பொழுது நமக்கு எல்லாருக்குமே பெரிய அளவில் கை கொடுத்து இந்த சைபர் வேர்ல்டு என்று சொல்லப்படக்கூடிய இந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய உலக மொபைல் ஃபோன் தான் இப்பொழுது பயன்படுத்தி கொண்டோம். எந்த அரசாங்கம்
கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொன்னதோ அதே அரசாங்கம் மக்களை பார்த்து சொன்னது வீட்டில் இடுங்கள், சரிங்களா, வெளியில் செல்லாதீர்கள், விழிப்புடன் இருங்கள் என்று. வீட்டில் இருங்கள், விலகி இருங்கள், விழிப்புடன் இருங்கள் என்று சொன்னது. அப்போ கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொன்ன அதே அரசு நம்மளை விலகி இருக்க சொன்னது. அதுக்கு காரணம் இந்த கொரோனா என்ற காலகட்டம். அந்த நேரத்தில் நமக்கு அதிகமாக பயன்படுத்தது இந்த கையில் வச்சிருக்க மொபைல் போனும் அதில் இருந்து ஆப்களும் தான். ஆகவே அதை தவிர்த்து இன்று உலகத்தில் நாம் வாழ முடியுமா என்றால் மிக கடினம். ஆகவே உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய எந்த உங்களுடைய ஆசை தூண்டு விதமாக இருக்கக்கூடிய எந்த தகவல்களையும் திறந்து விடாதீர்கள், அதை அப்படியே அழித்து விடுங்கள். உங்க இமெயிலையா இருக்கட்டும், உங்களுடைய எஸ்எம்எஸ்ல இருக்கட்டும், சரி என்னதான் தொட்டு பார்ப்போமேன்னு கூட நினைச்சிடாதீங்க. தொட்ட உடனே உங்களுடைய மொபைல் போன்ல இருக்கிற அத்தனை டேட்டாவும் அவங்க கைக்கு போயிடும். உங்க பாஸ்வேர்டு உள்பட உங்களுடைய பேங்கிங் அக்கௌண்ட்ல இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸு, உங்க மொபைல் போன்ல இருக்கிற எல்லாமே, ஒட்டுமொத்தமான உங்க மொபைல் போனுடைய கண்ட்ரோலுமே அவங்களுக்கு போயிடும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. எனக்கு கூட பல தடவை மெசேஜ் வந்திருக்குது, சரிங்களா, பல ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடிய விளையாட்டுலேருந்து உங்களுக்கு இவ்வளோ பரிசு விழுந்திருக்குது, அவ்வளோ பரிசு விழுந்திருக்குது, ஆன்லைன் டிக்கெட்டு இல்லை லாட்ரி டிக்கெட்லேருந்து உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் விழுந்திருக்குது, அதை நீங்கள் கிளைம் பண்ணோம்னா இதில் போய் சில தகவல்களை கொடுங்கன்னு ஒரு இணைப்பு வரும். உங்களுக்கு இப்படி ஒரு பார்சல் வந்திருக்குது, அதை நீங்கள் கிளைம் பண்ணால் இந்த லிங்க் உள்ள போங்கன்னு. அப்போ எதுவுமே நாம் நம்முடைய பயன்பாட்டுக்கு நாம் விழிப்புடன் நமக்கு தெரிந்து நாம் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களை தவிர நமக்கு தெரியாத எந்த செய்திகள் வந்தாலும் எந்த தகவல்களோ தகவல்களோ வந்தாலோ அதை அத்தனையும் அப்படியே அடித்து விடுங்க. ஏன்னா நமக்கு தெரியும் நாம எதை தேடி போயிட்டு இருக்கிறோம்னு. நீங்கள் டெய்லியும் உங்களுடைய மொபைல் போன்ல எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறீர்களோ அந்த பயன்பாட்டை வைத்துக்கொண்டு என்ன ஒன்று புரிந்து கொள்கிறார்கள் என்றால் நீங்கள் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு தெரிந்து விடுகிறது. அப்போ இந்த மனிதர் அதிகமாக ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிறத இதற்காகத்தான் பயன்படுத்துகிறார், இதைத்தான் தேடுகிறார் என்று அவர்களுக்கு தெரிந்தவுடன் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய பார்வைக்கு அனுப்புகிறார்கள். நீங்கள் அந்த சூழ்ச்சியில் அந்த ஆசையில் நீங்கள் மாட்டி சிக்கி விடுகிறீர்கள். ஆகவே ஒரு தொழில்நுட்ப ரீதியாக இதில் வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, அதிலிருந்து எப்படி வெளியேறுவது, அதற்கு நாம் எப்படி காவல்துறையை அணுகுவது, அதற்கு நாம் எப்படி விடிவு காலத்தை உருவாக்கி கொள்வது என்பதெல்லாம் வரக்கூடிய அடுத்தடுத்து இதை சார்ந்த நன்கு இந்த தொழில்நுட்பம் நன்கு தெரிந்தவர்கள் அடுத்தடுத்த ஆளுமைகளாக பேசப் போகிறார்கள், அவர்களிடம் தெரிந்து கொள்ளலாம். நான் சொல்ல வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை இந்த சைபர் வேர்ல்டு என்கிற ஆற்றல் மிக்கதாக அறிவு மிக்கதாக நாம் வளர்ச்சிக்காக பயன்படுத்துகிறோமோ அதே நேரத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதில் வரக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். தனிமையில் இருக்கக்கூடிய பல பெண்கள் இந்த சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த சமூக வலைதளங்களில் சென்று தனக்கான நட்பாக கிடைக்கின்றதே, தனக்கான ஒரு ஆதரவு கிடைக்கின்றதே என்று தன்னுடைய உள்ள குமுறல்களையும் தன்னுடைய குடும்ப விஷயங்கள் தன்னுடைய பற்றி மொத்த விவரங்களையும் கொடுத்து விடுகிறார்கள். ஆகவே நட்பாக பழகுகிறோம் என்று சொல்லி பல பேர் அங்கே ஏமாற்றப்படுகிறார்கள். அதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும், மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது நம் கண் முன் நிகழக்கூடிய ஒன்றா இல்லை. கண்ணதாசன் அவர்கள் பாடியது போல இரவுக்கு 1000 கண்கள் என்கிறார். நம்மளை பொறுத்த வரைக்கும் இருட்டா இருந்தா எதுவுமே தெரியாதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இது ஒரு இருட்டு உலகம். இது ஒரு இருட்டு உலகம். அந்த இருட்டு உலகத்துக்குள்ள நீங்க விழிப்புடன் செயல்பட வேண்டும். செயல்பட்டால்தான் நாம் அதை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை தவிர்த்து விட முடியாதா? கண்டிப்பாக வாய்ப்பில்லை. தவிர்த்து விட்டு எப்படி வாழ்வது? நாம் நம்முடைய குடும்பம், நம்முடைய குடும்ப உறவுகள் அத்தனை பேரிடம் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். மனிதன் வாழ்வதற்காக ஒரு இடம் விட்டு ஒரு இடம் பயணித்தாக வேண்டும். அவன் இடம்பெயர்ந்தாக வேண்டும். உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உறவுகளுடன் தொடர்பில் இருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். ஆகவே மிக கவனமாக இருங்கள். எக்காரணத்தை கொண்டும் உங்களை பற்றிய ஆதார் எண்ணையோ அல்லது உங்களுடைய பேன் நம்பரையோ அல்லது உங்களுடைய வங்கி கணக்கு விவரங்களையோ யாருக்குமே அளிக்காதீர்கள்.
இருந்து பேசுவதாக கூட சொல்வார்கள். இந்த வடிவேலுடைய ஒரு நகைச்சுவை காட்சியில் வருவது போல போண்டாமணி அவர்கள் சொல்வார்கள், அண்ணே அடித்து கூட கேட்பார்கள், உண்மையை சொல்லி விடாதீர்கள்னு. என்னடா உண்மைன்னு அடிச்சு கூட கேட்பாங்கன்னா சொல்லாதீங்க. கடைசி வரைக்கும் அவன் சொல்ல மாட்டான் என்னன்னு. அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, இதுல உங்களை அடிச்சு கேட்டா கூட சொல்லக்கூடாது. நாங்க பேங்க்ல இருந்து தான் பேசுறோம்னு, சிபிசிஐடி பிரிவுல இருந்து தான் பேசுறோம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நாங்க எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்குன்னு சொல்லக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவுல இருந்து தான் பேசுறோம்னு சொல்லுவாங்க. இப்படி காவல்துறை பேசுவது போல, சரிங்களா, சிபிசிஐடி பேசுவது போல, வங்கியில இருந்து பேசுவது போல, பல நிறுவனங்களிலிருந்து பேசுவது போல, சரிங்களா, இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அதையெல்லாம் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை 4 முறை இல்ல 1000 முறை உறுதி செய்து கொண்டு பிறகு அவர்களுக்கு உங்களுடைய தகவல்களை அளியுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே இது வரமா சாவமா என்பதை நீங்கள் எவ்வளவு விழிப்புடன் பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்குத்தான் அது அமையும். ஆகவே அறிவியல் வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்கிறதோ அதை சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தினால் அது நமக்கு வரம். நம்முடைய ஆசையின் காரணமாக அதில் கிடைக்கக்கூடிய இலவசங்கள், தள்ளுபடிகள், சலுகைகள் காரணமாக நீங்கள் பேராசைப்பட்டு அல்லது தவறான ஆசைகளில் போய் நீங்கள் சிக்கிக்கொண்டால் அது உங்களுக்கு சாபமாக அமைந்துவிடும் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆகவே ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பை நமக்கு நல்கினார். ஆகவே இதிலிருந்து நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டியது, எதை தவிர்க்க முடியாத வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதில் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டுமோ அவ்வளவு கவனமாக இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்களை குடும்பத்தைச் சேர்ந்தவர்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றுங்கள், உங்கள் வீட்டில் வரக்கூடிய இளைஞர்களை காப்பாற்றுங்கள், இன்று படிக்கக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களை எல்லாம் காப்பாற்றுங்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு ஆசையில், ஒரு போதையில் இந்த சமூக வலைதளங்களில் விழுந்து தன்னுடைய மான மரியாதைகளை கெடுத்துக் கொள்கிறார்கள். பல பேர் அப்படித்தான் அதில் போய் விழுந்து விடுகிறார்கள். ஆகவே நாம் எல்லோருமே விழிப்புடன் செயல்படுவோம். இந்த மாதம் முழுவதும் வரக்கூடிய இந்த தலைப்பை கொண்டு நாம் எவ்வாறெல்லாம் விழிப்புடன் செயல்படுவது என்பதை பற்றி நாம் அறிந்து புரிந்து அதை நன்கு கையாண்டு நம் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அசோக்குமார் சார். இன்னைக்கு சைபர் கிரைம்ல இன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்க, நல்ல கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. அனைத்து நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை பற்றி நம்மளுடைய 400வது நாள். சார் சொன்னது பார்த்தீங்கன்னா அவர் அனுபவத்தில் அனுபவித்த சில விஷயங்கள், கண்கூட கண்ட சில விஷயங்களை பற்றி தான் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. பட் நம்ம காவல்துறையிலிருந்து ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சி. முக்கியமான நபர் முருகன் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைய தகவல்கள் நமக்கு வழங்க இருக்காங்க. கண்டிப்பாக முடிந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட, மாணவர்களை கூட நீங்க கூட உட்கார வச்சு அதை கேட்க வச்சீங்கன்னா, இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே இதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம அசோக்குமார் சார் சொன்ன தகவல்கள் இருந்து ஃபீட்பேக்கை நம்மளுடைய ஃபவுண்டர் குமாரேசன் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. சார் உங்களுக்கு ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ மேம், ப்ரிவிலேஜ்க்கு தேங்க்யூ. நான் ஃபீட்பேக்காக நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணல, நீங்க சொன்ன விஷயம் தான். கூடுதல் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டெக்னிக்கல், அதாவது சைபர் கிரைம் பத்தி இன்னும் மோர் டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிறதுக்கும், இன்றைய காலகட்டத்தில் சைபர் கிரைம்ல சிக்கி தவிக்கிற இன்றைய இளைஞர்கள் அவங்கள பாதுகாக்கிறதுக்கும் தயவு செய்து நாளைக்கு லிங்க் ஷேர் பண்ணுங்க. 400வது நாள் மட்டும் கிடையாது, நாளைக்கு ஒரு முக்கிய நாளும் கூட. ஏன்னா இந்த சைபர் கிரைம் டாபிக் சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும்ன்றதுனால தான் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுல பிஹெச்டி பண்ண ஒரு அற்புதமான மனிதர், அவங்க தான் நாளைக்கு சீஃப் கெஸ்ட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஐஜி கேட்டகரியில இருக்கிறவங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர். அது மட்டும் இல்லாம சைபர் கிரைம்ல பிஹெச்டி முடித்த ஒரு நபர். அதனால தயவு செய்து நாளைக்கு 400வது நாள் இல்லாம ஒரு முக்கியமான விஷயத்துக்காக எல்லாரும் வாங்க. அடுத்ததாக இன்றைய செஷனை பத்தி ஃபீட்பேக் இன்னைக்கு செஷன்ல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றத மட்டும் நேரம் கருதி சுருக்கமாக 1 நிமிடத்துக்குள்ள இன்றைய டேக் ஹோம், அதாவது டேக் அவே, அதை மட்டும் சொன்னா நல்லா இருக்கும்ட்டு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நன்றி நற்புலரிக்கு. நற்புலரி டீம் மிக சிறப்பாக பயன்படுத்துவதற்கு என்னுடைய நன்றிகள். வைப்ரேட் அவருடைய கருத்துக்களை மிக தெளிவாக கூறிவிட்டார். வரமா சாபமா? வரம்தான் சாபமாகின்றது, சாபம்தான் வரமாகின்றது என்று எப்படி கூறுவது தெரியவில்லை. வரம்
வரம் கிடைத்து விட்டது என்று நாம் சாபத்தை மறந்துவிட்டுத்தான் நாம் செல்போனை யூஸ் பண்ணுகின்றோம். அப்படித்தான் நானும் அந்த வரத்தினால் சாபத்தில் போய் விழுந்த ஒரு கதை ஒன்று இருக்கின்றது. அதை நான் பிறகு கூற விரும்புகின்றேன். வைப்ரேட் சார், உங்களுடைய கருத்துக்களை நான் ஏற்றுக்கொண்டேன். எல்லோருமே இதை பயன்படுத்தினால் செல்போனை மிக சிறப்பாக அவருடைய வாழ்க்கை அமையும் என்று என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி வைப்ரேட் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ தாமோதரன் சார். தொடர்ந்து அருணகிரி சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் வைப்ரண்ட் அசோக்குமார் சார். இன்னைக்கு நட்புலரியோட 399வது நாள்ல சைபர் கிரைம், ஹோம் மேக்கர்ல இருந்து ஆபீஸ் கோவர்ஸ் வரலாம் எப்படிலாம் பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது அமௌண்ட்ல பாத்தீங்கன்னா புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நொடிக்கு 1,90,000 அமெரிக்க டாலர் அளவுக்கு உலகம் முழுக்க ஃப்ராடு நடக்குது. ஒரு நிமிடத்திற்கு 11.4 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு. ஒரு மணி நேரத்துக்கு பாத்தீங்கன்னா 684.9 மில்லியன் பண அளவு அமெரிக்க டாலர்ல தான் எல்லாமே சொல்றேன். ஸோ ஒரு நாளைக்கு 115 பில்லியன் அமெரிக்க டாலர்ல ஃப்ராடு நடக்குது. ஒரு மாசத்துக்கு 500 பில்லியன். ஸோ ஒரு வருடத்துக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 ட்ரில்லியன். ஒரு ட்ரில்லியன் 1 lakh crore. ஸோ இவ்வளோ ஃப்ராடு 2021ல புள்ளி விவரம். இப்போ நம்ம 24க்கு வந்துட்டோம். அப்போ இப்போ உலகத்துல நடக்கிற எல்லா கிரைமோட சைபர் கிரைமோட வால்யூமும் அது ரிலேட்டடான அமௌண்ட்டும் மிக மிக அதிகம். அந்த விதத்துல ஹோம் மேக்கர்ல இருந்து ஆபீஸ் கோவர்ஸ்ல இருந்து எஜுகேட்டர்ல, பழைய காலத்துல வாழ்க்கையை படிக்காதவங்க தான் படிக்காதவங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ டிஜிட்டல் படிக்காதவங்களா ட்ரீட் பண்றாங்க. ஸோ எல்லாரும் அவேர்னஸா இருக்கணும்னு சொல்லி வைப்ரண்ட் அசோக்குமார் கொடுத்த கருத்துக்களை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு இன்னைக்கு டேக் ஹோம் எடுத்துக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். நன்றி அருணகிரி சார். இங்கே ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் அவங்கள ஃபீட்பேக் வழங்குறதுக்காக அழைக்கிறது வழக்கம். ஸோ யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ நீங்கள் கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள். நேரம் கருதி கொஞ்சம் சீக்கிரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். பேரை கேட்டாலே சும்மா அதிர்து இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணமா வைப்ரண்ட் அசோக்குமார் சார் வழங்கிட்டாரு. ஆரம்பத்துல அவர் சொன்னாரு எனக்கு இந்த ஃபீல்டுல சிசில ஒன்றும் தெரியாதேன்னு. ஆனா 3 ஆணிவேரை அவரு சொல்லிட்டாரு. அதுதான் ஆணிவேர். 3 ஆணிவேர் இந்த மரத்துக்கு. ஒண்ணு என்னன்னா பணத்தாசை, பெண்ணாசை, பகை உணர்வு. இந்த 3ஐயும் அப்படியே செகர்கட் பண்ணி 3 ஆணிவேரா சொல்லிட்டாரு. அதுல முக்கியமா நான் எடுத்துக்கிட்டது ஆசை. அவர் ஏன்னா மெல்லிசை இதுக்கு வந்துட்டோமோன்னு நினைச்சேன்னா, இங்க மெல்லிசை நிகழ்ச்சிக்காக அப்படி பாடல்களை அவ்வளவு பாடினாரு. அவருக்கு துணையா நான் ஒரு ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே போகிறமேனு பாச இருக்கிறாரு. ஆசையை அழிச்சிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்தோம்னா இதுல இருந்து தப்பிக்கலாங்கிற மிகப்பெரிய செய்தியை சொல்லியிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி நன்றி சார். சிவகணி மேடம் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் நற்காலை வணக்கம். இன்னைக்கு சார் சொன்ன மாதிரி பேசிக்கா ஆசையை நம்ம உழைச்சோம்னாலே எல்லாத்தையும் கடந்து வந்துடலான்ட்டு சைபர் கிரைம் பத்தி புதிய தகவல்களை இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருக்கா? வீரராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். நட்புலரில் இனிய காலை பொழுதில் இணைந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் முதற்கண் காலை வணக்கம். வைப்ரண்ட் அசோக்குமார் சார் அவங்களுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது அவங்களுடைய உரை. மனிதர்கள் உடலில் செல் இருக்கிறதோ இல்லையோ கைகளில் செல் உண்டு அப்படின்னு சொன்ன கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் சொல்ல வந்த கருத்துக்களை அந்த கருத்துக்களுக்கு மோர் இம்பாக்ட் வேணுங்கிறதுக்காக பாடல் மூலமா தந்தது மிகச்சிறந்த ஒரு பாணி. இது நல்லா இருந்தது. சைபர் கிரைமுக்கு ஆரிஜின் ஆசைகள், ஒன்று பணத்தாசை, இன்னொன்று செக்ஸ் ரிலேட்டடான ஆசைகள், உணர்வுகளை தூண்டி அதில் குளிர் காயறது அப்படிங்கிற விஷயத்த சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி இந்த ரொம்ப பயன்படுவது ரொம்ப அருமையா இருந்தது இந்த செஷன் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். வேற யாராவது சொல்ல விருப்பம் இருக்கா? ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி முருகன் சாருடைய
செஷன் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த சைபர் கிரைம் டீட்டெயில்ஸு. ரொம்ப அற்புதமா, அழகா சொல்லுவாரு. அவர் சொல்லக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் நம்ம கேட்கும்போதே அப்படியே நம்மளே அறியாம எவ்வளோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நமக்கு நிறைய விஷயங்கள்ல புரிய வைக்கும். அதனால நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு ஆளுமை. அதனால நமக்கு தெரிஞ்ச நம்ம குழந்தைங்களோட, நமக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட நீங்க ஷேர் பண்ணி அந்த விஷயத்த அவரு கேட்க வச்சீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இவ்வளோ தப்பு நம்ம தெரியாம செஞ்சு இவ்வளோ இருக்கோமா? அப்படின்ற விஷயமும் உங்க எல்லாருக்குமே புரிய வரும். அதனால கண்டிப்பா இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக் கூறிய அசோக்குமார் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் நீங்க எல்லாம் புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அவர் சொன்னாரு இல்லையா? அந்த சார் சொன்ன மாதிரி நம்ம சதுரங்க வேட்டையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்படி நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அற்புதமான விஷயத்தை எடுத்துக்கூடிய அசோக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு ஆளுமையான நாளை 400வது நாளை நம்ம சந்திக்கக்கூடிய முருகன் சாருடைய ஸ்பீச்சை கேட்கறதுக்கு நாளைக்கு அனைவரும் இணைவோம். நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி எம். சுமதி. நன்றி, வணக்கம்.